உடம்பு சரியில்லடா, அவனை ஆஸ்பத்திரியில் கொண்டு அட்மிட் பண்ணி வந்துருக்கான். அது இல்லாம 3 நாளா அவங்க கூட இருந்து நீ அவனை பார்த்துருக்க. தேவா யாரு? உன்னோட ஃப்ரெண்ட் தானே? யூ ஆர் ராங். வேலைக்காரன். ஐயோ, யார் அவனே எழுந்து போட்டு? இப்ப அதுக்கு என்ன பிரச்சனை? இந்த பாருங்க, உடம்பு சரியில்லாத ஒருத்தனை அப்படியே சும்மா விட்டு வரது நானும் மனசாட்சி இல்லாத பொண்ணோட இல்லை. அவனுக்கு ஆத்தாளுக்கு மன்னனுக்கு இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கு வித்ரா? வித்ரா, இந்த ராஜை கெடுக்க விட்டா போனா நமக்கு அவன் நமக்கு யாரு? இத்தனை நாளும் உனக்கு விசுவாசமா இருந்தது. அன்புனா என்னன்னு தெரியாத ஒரு அனாத. அனாதனா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய்விடு. ஆனா விட்டுட்டு வித்ரா, செருப்பு காலுக்கு அழகாதமா இருக்கும், ஆனா அத கருவறையில் வைக்க முடியாது. ஒரு தாய் சுமக்கும் கருவுக்கு காலக்கெடு 10 மாதம் தான். அது போலத்தான் எதை எங்க வைக்கணும் அதை யோசிக்க. இப்ப நீ ஏன் கோவப்படுற? கோவப்படாம உன்னை கொஞ்சமா அந்த மதியால எனக்கு தலைவரி, இன்னைக்கு அந்த தேவாவால எனக்கு தலைவரி. ஒன்னாவதான் அம்மா மரணம் கொஞ்சம் அதை மறந்துடாவ. உன்னை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. உனக்கு ஒரே வாரத்தில் கல்யாணம் ரெடி ஆயிட்ட. என்ன மித்ரா யோசிக்க? உனக்கு கல்யாணம் முடிஞ்சா சிக்கல் சிறந்த வழி போல ஒன்று சின்ன பின்னப்படுத்தும். அன்னைக்கு கல்லூரி ஹாஸ்டல்ல நடந்த விஷயத்த அண்ணங்கிட்ட சொல்லி தாங்கிதான் ஆகணும். நீ சொல்லித்தான் ஆகணும். மித்ரா, யோசி, நல்லா யோசி. உன்னை நினைச்சுத்தான் அண்ணன் தன் மனைவியின் இழப்ப மறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதனால நீ சொல்லிடு, நல்லா இருப்பான். மனசுல வைக்காத. அன்னைக்கு ஹாஸ்டல்ல நடந்தத நீ சொல்லி